எந்த நீருக்கு? ஸ்டாலின் வீட்டுக்கு வர்ற வீட்டு வரி, குடிநீர் வசதிக்கு வரி போடுறது ஸ்டாலின் அரசாங்கமா இல்ல மோடி அரசாங்கமா? எந்த இதுக்கு? இப்ப நம்ம காவேரி டெல்டா பகுதியில இருக்கோம். எங்கேயாவது விவசாயிட்டு போய் கேளுங்க, நீங்க வயலுக்கு தண்ணி பாய்ச்சணும்னா அதுக்கு ஏதாவது வரி வாங்குறாரா? டோல் போட்டு வாங்குறோமா? என்ன குற்றச்சாட்டு? முழுக்க தோற்று போன ஒரு அரசாங்கம். அதோட மட்டும் இல்ல, நாம ஒரு விஷயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த அரசாங்கம், இந்த திராவிடியன் ஸ்டாக் அரசாங்கம் தொடர்கின்ற ஒரு நாளும் அடுத்த தலைமுறைக்கு ஆபத்து. ஏன்? இப்போ 2 நடிகர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதுல 2 நடிகைகள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தினதுக்காக விசாரிக்கப்பட்ட சினிமா டைரக்டர்ஸ் அவங்க எல்லாம் பணக்காரங்களா இருப்பாங்க, அதனால அமீர்னு சொல்லிப்பாங்க. அமீர்னா ஹிந்தில என்ன இருக்கும்? பணக்கார். அதனால அவங்க அமீரா இருக்கலாம். இந்த மாதிரி இன்னைக்கு முழு சினிமா துறையும் போதையிலே சிக்கி தவிக்கிறது. அந்த சினிமா துறை யார் கையில இருக்கு? ஸ்டாலின் குடும்ப கையில இருக்கா இல்லையா? ரெட் ஜெயண்ட மீறி நம்ம இங்க திருச்சியில இருக்கிற ஒரு தியேட்டர்ல சினிமா ஓட முடியுமா? கொள்ளைக்கார கூட்டம், ஒரு குடும்பமே. ஏன்னா ஜாஃபர் சாதிக்கா 2300 கோடிக்கு போதை பொருள் கடத்திய ஒரு மிகப்பெரிய சமூக விரோத தீய சக்தி. அவர் யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலாரின் மாவட்ட இணை செயலாளர். என்ன குற்றச்சாட்டு? இது நான் சொல்றது இல்ல, நார்கோட்டிக் கண்ட்ரோல் பியூரோ சொல்லுது. ஸ்டாலின் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு மங்கை, அவங்க சினிமா என்ன சினிமா எடுத்தாங்க? மங்கையா? தெரியுது. 50 கோடிக்கு போதை பொருள் கடத்தி வந்த பாவம் பணம்